ஏய் அந்த பொண்ணு பாடுறா, உங்க அண்ணனுக்கு பொருத்தமா இருப்பான்ல. அம்மா தம்பி இருக்கு, அமைதியா வரீங்களா? ஏன் இப்போ உன் தம்பி இருந்தா என்னடா? சும்மா வாமா, இந்த பண்ணு உனக்கு தேவையா? டேய் போனையே நோண்டிட்டு இருக்காதடா, கண்ணு போயிரும். சரிம்மா கொஞ்ச நேரம். நான் வந்துட்டேன். இவன் வந்துட்டானா? சரி போன் வச்சிருவோம். என்னடா என் முன்னாடி ஒரு மாதிரியா இருக்கு, உன் தம்பி முன்னாடி ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, போக போக பாருங்க. டேய் போனையே நோண்டிட்டு இருக்காதடா, போன வைடா. போமா. டேய் என்னடா அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, போன் நோண்டிட்டு வைடா. என்னடா எங்க அண்ணா சொல்றதுதான் கரெக்ட். நான் அந்த பொண்ணை லவ் பண்றதை விட்டுட்டேன். கிட்ட ஓப்பனா சொல்றேன், நான் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. டேய் தம்பி, உன் வயசை கடந்துதான்டா நானும் வந்திருக்கேன், அதான் சொல்றேன். படிக்கிற வயசுல வரதுல உண்மையான லவ் இல்லடா, அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு அழகா இருக்கான்னு பார்த்தா அதை நீ லவ் பண்ணுவேன். அதே நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் புத்தி மாறும்டா. அதே நீ படிச்சு வேலைக்கு போய் செட்டில் ஆகு, பொண்ணு உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு எங்க அண்ணா சொன்னான்டா. அந்த விஷயத்துல எங்க அண்ணா ரொம்ப கரெக்டானவன். அதனாலதான் எங்க அண்ணா சொல்றதை நான் மதிக்கிறேன். நானே தப்பா இருந்தா நம்ம அண்ணனே தப்பா இருக்கா, நாமே இருக்க கூடாதுன்னு நினைச்சிருவான்ல. அப்படி என் தம்பி நான் விட மாட்டோமா, அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன்.